தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவன் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால் நிச்சயமாக பூரண சமாதானத்துடன் தேவன் காத்துக்கொள்வார். எனக்கன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம். எனக்கன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமானால் அவரை பற்றிய முழு அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும். எனக்கன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் செய்வார் என்று சொல்லி தேவனை பற்றியதான ஒரு முழு அறிவு ஒரு மனிதனுக்கு காணப்பட்டால்தான் அவன் முழுவதுமாக தேவனை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்கிற நிலைக்குள்ளாய் அவன் கடந்து வருவான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்போது அந்த தேவனை பற்றியதான ஒரு அறிவு என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய என் தேவன் எனக்கு போதுமானவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நிச்சயமாக அவர் என்னை வழி நடத்துவார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இயேசுவை பற்றியதான முழு அறிவு ஒரு மனுஷனிடத்தில் காணப்பட்டால்தான் அவன் உறுதியாய் தேவனை பற்றி கொள்வான். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை பாதுகாக்க, என்னை வழி நடத்த, எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்ய அவர் போதுமானவர் என்கிறதான ஒரு அறிவு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதான் ஏசாயா தீர்க்கதரிசி அதான் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் கர்த்தரை பற்றிய முழு அறிவு அவனிடத்தில் காணப்படும் போது, ஒரு மனிதன் தேவனை பற்றியதான முழு அறிவு அவனிடத்தில் காணப்படும் போது அவன் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க தொடங்குவான். அவன் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க தொடங்கும் போது நிச்சயமாக அவன் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால் அவன் பூரண சமாதானத்துடன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் தத்தளிப்பதே இல்லை. எனக்கு பாந்துடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இதுதான் எவ்வளவு உறுதியாய் பற்றி கொள்கிறானோ அவன் எப்போதும் தேவனையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சமாதான குறைவுகள் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை நினைத்து திணறி போகிறோம், அப்படியே சமாதானம் இல்லாமல் தவிக்கிறோம், என்ன செய்வது என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு மனிதனிடத்தில் சமாதான குறைவுகள் வருகிறது என்று சொன்னால், சமாதான குறைவுகள் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னாலே அவன் தேவனை சார்ந்து ஜீவிக்கவில்லை, தேவனோடு கூட அவனுக்கு ஐக்கியம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது என்பதுதான் அர்த்தம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் திடனாக இருக்க வேண்டுமானால் அவன் கர்த்தரே நம்பி ஜீவிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதான முழு அறிவு அவனுக்கு காணப்பட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த அநேக நேரங்களில் இதில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம், அநேக நேரங்களில் தத்தளிக்கிறோம், அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறோம். வேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள் நம்மை அப்படியே நம்மை அழுத்தி போடுகையில் அப்படியே சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக
தேவனை முழுவதுமாய் சார்ந்து ஜீவிக்கிறவன் எப்போதும் அந்த சமாதானத்திலேயே அவன் காணப்படுவான். ஒருபோதும் அவன் திணறுவதில்லை, ஒருபோதும் அவன் வேதனைப்படுவதில்லை, ஒருபோதும் எதுவும் அவனை அசைப்பதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் எந்த நிலைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் சற்று நம்மை நாம் சிந்திப்போமா? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம், என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார், அப்படி அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் ராஜா நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக அவ்வளவு தைரியமாய் நிற்க காரணம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி அவர்களுடைய இருதயம் திடனாயிருந்தது. உயிருள்ள தேவன் ஒருவர் எங்களுக்காக உண்டு, அவரே நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், அவர் நிச்சயமாக எங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவர், அவரே சர்வ வல்லமைக்கும் சர்வ லோகத்துக்கும் அதிபதி, அவரே சர்வத்தையும் உருவாக்கினவர் என்கிறதான அந்த அறிவு அவரிடத்தில் காணப்பட்டபடியினால்தான் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே அந்த இடத்துல அவ்வளவு தைரியமாய் நிற்க முடிந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். தானியேலை சிங்கக்கெபியில் தூக்கி போட வேண்டும் என்று சொன்னபோது அவனுக்கு தெரியும் எல்லா சூழலையும் ராஜாவை வணங்காதவர்கள், ராஜாவுக்கு நேராக மாத்திரம் விண்ணப்பம் செய்யாதவர்கள் எல்லாரையும் சிங்கக்கபியில் போடுவார்கள். ஆனால் எதை குறித்தும் அவன் கவலைப்படாதபடிக்கு தான் தினமும் செய்து வந்தபடியே 3 வேளை எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க தேவனுக்கு நேராய் விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவனுக்கு தெரியும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருந்தபடியினால், உறுதியாய் பற்றி கொண்டபடியினால், இந்த இடத்துல யார் அவனுக்கு விரோதமாக எழுந்தார்களோ அவர்களே சிங்கக்கேபியில் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரையை உறுதியாய் பற்றி கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவைகளாலே நாம் உறுதிப்படுவோம். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தன்னுடைய ஒரே குமாரனை பலியிடுவதற்காக பலிபீடத்தின் விறகுகளை அடுக்கி மகனையும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தியை ஓங்கும்போது எவ்வளவு அவனுடைய உள்ளம் துடித்திருக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தபடியினால் அந்த இடத்துல அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெறும்படியாய் தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என் தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி அநேக நேரங்களில் ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக உலகத்தை உருவாக்கின கர்த்தர் ஆதி நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் திட்டம் பண்ணி வகுத்து முடித்த கர்த்தர் நிச்சயமாக நெருக்கத்தின் பாதையில் நாம் நடக்கும்போதும், கஷ்டத்தின் பாதையில் நடக்கும்போதும், வியாதியின் ஊடாய் நடக்கும்போதும் நிச்சயமாக நம்மை அவர் வடிவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நிச்சயமாக நம்முடைய சமாதானம் ஒருபோதும் போவதில்லை. பூரண சமாதானத்துடன் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சமாதானமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே,
நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் அவர்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு யாராவது இருப்பார்களானால், வியாதியோடு, மரணக்கட்டுகளோடு யாராவது இருப்பார்களானால், என் தேவன் அவர்களை விடுவிப்பீராகப்பா. உண்மையே அவர்கள் நம்பி இருக்கிறபடியால் என் தேவன் அவர்களை விடுவிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், வழி நடத்துகிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் அவருடைய வாழ்க்கையில் என் தேவன் இது செயல்பட்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒருபோதும் அவருடைய சமாதானம் குறைந்து போகாதபடிக்கு என் தேவன் அவர்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் உடைய பிரசனம் தாங்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும், ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.